போன வாரம் பண்ணைக்கு போயிட்டு வரும்போது தான் ஆற்றுல கொஞ்சம் நீர் செடிகள்லாம் பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஒவ்வொரு நேரம் பார்த்தா ஆற்றுல வெள்ளம் போகும். ஒவ்வொரு நேரம் பார்த்தா ஆறே வத்தி போன மாதிரி இருக்கும். நிறைய பேர் கேட்குறீங்க, "சிஸ்டர் தனியாக போகிறீங்களே உங்களுக்கு பயம் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா தோட்டத்துலேயும் ஆள்கள்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி ஆற்றுலையும் வந்து நிறைய பேர் துணி துவைச்சிட்ருக்காங்க பாருங்களேன். அவங்க இருக்கிறது கொஞ்சம் தூரமாக இருப்பாங்க. நம்ம வந்து ஒரு ஓரமாக வந்து நீர் தாவரங்கள்லாம் பார்த்துட்டு பறிச்சுட்டு வருவேன். இது பறிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய இடத்துல தண்ணி வற்றி போனனால தான் பொடுதலை வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு முன்னாடி தண்ணி நிறையா இருக்கும்போது பொடுதலை தெரியல. ஏன்னா இது தரையோட தரையாக பரவி வளர்கிற மாதிரி தானே வளரும். அதனால தேடி தேடி இந்த பொடுதலை பறிக்கிறதுக்கு தான் எனக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். மற்ற தாவரங்கள் கூட கண்ணுக்கு வந்து நல்லா தெரியுது. இது என்ன செடி அப்படின்னா சர்க்கரை வேம்பு துளசி அப்படின்னு சொல்லுவாங்க. வேம்பு துளசி அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் பறிச்சுட்டு அப்புறம் பொடுதலையை வந்து தேடி தேடி பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு தெரியும் இந்த புல்லோட புல்லா வந்து ஐக்கியமாயிருக்கு. அந்த இலைகளை வச்சு தான் கண்டுபிடிச்சி அந்த செடியோட பறிக்கிற மாதிரி இருக்கும். இதில் நிறைய நீர் பிரம்மி இருக்குது பாருங்களேன். இதுதான் நீர் பிரம்மி. நிறைய பேர் டவுட் இன்னும் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. பார்க்குறக்கு வந்து பருப்பு கீரை மாதிரி இருக்கும். ஆனால் அதோட இலைகள் வந்து பெருசாக இருக்கும். இதோட இலைகள் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும். இதுவும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறது தான். அதே மாதிரி வெள்ளை கரிசலாங்கண்ணியும் பாருங்கள். அங்கங்கே வெள்ளை கரிசலாங்கண்ணியும் நிறைய பரவி வளர்ந்துருக்கும். ஆற்றுல தண்ணி இருக்கும்போதே எல்லாத்தையும் பறிச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் நாளில் வறண்டு போச்சு அப்படின்னா இந்த தாவரங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் எப்போ தண்ணி வருதோ அதுக்கப்புறம் தான் இந்த விதைகள்லாம் தூங்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் எந்திரிச்சு வளர ஆரம்பிப்பாங்க. இதிலே பாருங்கள் எத்தனை தெரியுது உங்களுக்கு. பொடுதலை தெரியுதுங்களா? இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது வந்து நீர் பிரம்மி. இந்த மாதிரி நிறைய செடிகள் வந்து பக்கத்துலேயே இருக்கும். அப்புறம் அக்ரகாரம் சொல்லிட்டு அந்த பிளான்ட்டும் இதோடு சேர்ந்து தான் இருக்குது. ஆற்றுக்கு வந்து எப்பயுமே போய் மொத்தமாலாம் பறிச்சுட்டு வர மாட்டேங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி தான் பறிச்சுட்டு வருவேன். இப்போ எண்ணெய் காய்ச்சறதா இருக்கட்டும், இல்லை வீட்டு யூஸ்க்காக இருக்கட்டும், இல்லை நம்ம யாருக்காவது கொடுக்குறோம் அப்படின்னா தேவைக்கு தகுந்த மாதிரி பறிச்சுட்டு வருவேன். அங்கே இருக்கிறத ஃபுல்லாமே மொட்டை அடிச்சுட்டு வர மாதிரிலாம் வரவே மாட்டேன். எப்படியும் அதில் இருக்க விதைகள்லாம் உதிர்ந்து திரும்பியும் வளர ஆரம்பிக்கும். அப்புறம் தண்ணி இல்லாதப்ப வற்றி போய் காஞ்சு தான் போகும். அது உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் வந்து என்னமோ ஆற்றுல போய் நான் கொள்ளையடிக்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க. ஒரு ஆற்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டிங்கன்னா இந்த தாவரங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே எது எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே எப்பவுமே தாவரங்கள் மேலே தானே. அதனால் எந்த ஆற்றுக்கு போனாலும் தாவரங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஃபுல்லாக சேரு ஆற்றுல சரின்ட்டு தாவரங்கள்லாம் பறிச்சுட்டு கை கழுவலான்னு வரும்போது தான் ஒரு நண்டு வந்து அந்த இடத்துல கிடஞ்சிது. பார்த்த உடனே எனக்கு ஒரே ஹாப்பி, உயிரோடு இருக்கோ அப்படின்ட்டு. கடைசியில் உயிரே இல்லை. ஒருவேளை நம்மளை பார்த்துட்டு நடிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்டை தூக்கி அப்படியே தண்ணியில் போட்டேன். அப்படி இருந்தும் உயிர் இல்லை. அது வந்து இறந்த நண்டு போல் இருக்குது. அப்புறம் இங்கெல்லாம் குழிகள்லாம் நிறையா இருக்குது. செகுதியெல்லாம் நிறையா இருக்குது. எப்படியும் நண்டு இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீர் பிரம்மி, பொடுதலை, கரிசலாங்கண்ணி இதெல்லாம் கொஞ்சம் பறிச்சுட்டு கிளம்பிட்டேன். கொஞ்சம் பண்ணையிலேருந்து கோகோ பீட்டும் கொண்டு வந்திருந்தேன். கட்டிங்ஸ்லாம் நடவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செகதியாக இருந்தனால அந்த பையில் போட்டு அப்படியே மடித்து சுருட்டி வச்சுட்டேன். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆற்று கருப்பராயன் கோயில். அந்த ஆறு பக்கத்தில் வந்து கருப்பராயன் கோயில் இருக்குது. அதனால் அந்த ஏரியா வந்து ஆற்று கருப்பராயன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. போகிற வழி ஃபுல்லாக பார்த்தா எல்லா இடத்துலையும் ஆவாரம் பூ தான். எங்கே பார்த்தாலும் மஞ்சள் மஞ்சளாக அவ்வளோ அழகாக ரோடு ஃபுல்லாக ஆவாரம் பூக்கள் தான் இருந்துச்சு. நிறைய பேர் ஆவாரம் பூக்களும் கேட்குறீங்க. நம்மளுக்கு டைம் இருக்கிறதில்ல. எல்லா வேலையும் ஒட்டுக்காக இழுத்து போட்டுட்டோம் அப்படின்னா ஆர்டரை வந்து நம்ம கண்டினியூவாக பண்ண முடியாது. வீட்டு வேலையும் பண்ண முடியாது. அதனால் தான் நீங்கள் கேட்குற நிறைய இதுக்கு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறேன். நிஜமாக முடிஞ்சால் தானே முடியும்னு சொல்ல முடியும். இதுக்கே பாருங்கள் பக்கி மாதிரி தான் இருக்கேன். ஏன்னா காலையிலேருந்து முகம் கூட கழுவலை. அப்படியே பண்ணைக்கு போனேன். பண்ணையிலேருந்து சாப்பிட்டு அப்படியே திரும்ப கிளம்பிட்டேன். ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு தான் கொஞ்சம் மட்டும் நீர் செடிகள்லாம் பறிச்சுட்டு கிளம்புனேன். வர்ற வழியில் ஒரு இடத்துல பாறையெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. அங்கே வந்து மயில் சீகை இருந்துச்சு. கொஞ்சம் மட்டும் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்து எடுத்துகிட்டு வந்தேன். நிறைய இருந்துச்சு. அந்த சைடு ஃபுல்லாக நிறைய காஞ்சும் இருந்துச்சு. நம்மளுக்கு தேவைக்கு ஒன்று போதும் அப்படின்னு சொல்லி பறித்து எடுத்துகிட்டு வந்தேன். அங்கே வந்து ஒரு கள்ளி, திருகு கள்ளின்னு தான் நினைக்கிறேன். அது ஏதோ சத்து குறைபாடா இல்லை அந்த கல்லுக்கு இடையில இருக்கனால இந்த கலரில் இருக்கான்னு தெரில. பார்க்குறக்கு நம்மளை பிடிச்சி இழுக்கிற மாதிரி அழகாக இருந்துச்சு. அதனால் அதையும் கொஞ்சம் இழுத்து பறிச்சுட்டு வந்துட்டேன். மயில் சீகை பாருங்கள் இப்படி தான் காஞ்சு கிடக்கும். மழை வரும்போது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தலைய ஆரம்பிச்சிடும். நான் பார்த்த ஒரு கள்ளி செடி. ஆனால் பழம் வந்து இது வரைக்கும் பார்க்கல. ஒரு 1.5 வருஷம் நினைக்கிறேன். 1.5 வருஷமாக இந்த செடியில் பூ பார்க்குறேன், காய் பார்க்குறேன். ஆனால் பழம் மட்டும் பார்க்குறதே இல்லை. பழம் பழுக்கிறதே இல்லை. சரி எப்போ பழுக்கும்னு பார்ப்போம். இதுதான் கஸ்குட்டான்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளை கலரில் மஞ்சியாக இருக்குது பாருங்களேன். இது வந்து ஹேர் ஆயிலுக்கு வந்து சேர்த்து காய்ச்சுவாங்க. தலைமுடி வந்து நல்லா அடர்த்தியாக வளரும் அப்படின்றக்காக அதுக்கு பயன்படுத்துகிறது தான் கஸ்குட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வழியில் ஃபுல்லாக பாருங்கள் எல்லா இடத்துலையும் கொழிஞ்சி தான் அதிகமாக இருக்குது. கொழிஞ்சி செடி நிறைய பேர் கேட்குறீங்க. நல்லா பார்த்துக்குங்க. கொழிஞ்சி செடி எல்லா பக்கமும் இருக்குது. அதனால் நீங்கள் அதை ஆர்டர்லாம் பண்ணவே வேண்டாம். நீங்கள் தேடி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும்.